विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. अज्ञानवादे अविद्यायाः चिन्मात्र ஆசிரயத்வ உபபத்தி. அஜ்ஞானமானது எங்க இருக்கு எனக்குடையதான ஒரு சந்தேகம். அஜ்ஞானம் ஏதோ ஒரு இடத்த ஆசிரிச்சு இருக்கணும். சாதாரணமாக எது பிரகாசிக்கிறதோ அந்த பிரசக்த பிரகாசமா இருக்கக்கூடியதான பொருளை ஆசிரிச்சு இருக்கணும். ஏன்னா எது அஜ்ஞானம் இல்லாத போனால் தானா ஒழிக்குமோ, அஜ்ஞானம் இருப்பதனால் அது ஒழிப்பதில்லையோ, அதான் அஜ்ஞானத்துக்கு பிரயோஜனம். ஏன்னா மறைக்கிறதுன்னு எது ஒழிக்கிறதோ அதை மறைக்கணும். தானா அது அறியப்படலைன்னு அதை மறைச்சு என்ன பிரயோஜனம்? ஆகையால் இந்த அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை தான் ஆசிரிச்சிருக்கணும், சைத்தன்யத்தை தான் மறைச்சிருக்கணும். கடப்படாத பதார்த்தங்களை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. தீபம் இருந்தால் தான் நமக்கு கடப்படாத பதார்த்தங்கள் தெரியும். தீபம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது தெரியாது. ஸோ கடம் தெரியணும்னு கடம் இருந்தா போராது, கடத்துக்கு மேல தீபத்தினுடைய ஒளியும் வேணும். இப்ப அதை மறைக்கணும்னா அந்த ஒளியை மறைக்கணும். அதனால அஜ்ஞானம் எப்பொழுதும் சைத்தன்யத்தை தான் மறைக்கும். அந்த சைத்தன்யத்தை மறைக்கும்னு சொல்லும் பொழுது ஜீவ சைத்தன்யத்தை மறைக்கிறதா, ஜீவ சைத்தன்யத்துல இருந்துட்டு மறைக்கிறதா, இல்ல பிரம்ம சைத்தன்யத்துல இருந்துட்டு மறைக்கிறதா அப்படின்னு கேள்வி வரும் பொழுது சில பேர் பிரம்ம சைத்தன்யத்துல இருந்துட்டு மறைக்கிறது, பிரம்மத்தை மறைக்கிறது அப்படிங்கிற. எங்க இருக்க பிரம்ம சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்கு, அது பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்ற. இன்னும் சில பேர் வாசஸ்தி மிஸ்டால் போன்றவர்கள்ல அது ஜீவ சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்கு, ஆனா பிரம்மத்தை மறைக்கிறது அப்படிங்கிறவ. இப்ப ரெண்டு பேரும் சொல்றதுலயும் ஒரு யுக்தி இருக்கு. இந்த ஜீவனானவன் அஜ்ஞானம் அஜ்ஞான காரியமான அந்த கரணம் பிறந்த பிறகு அதுக்கு பிறகுதான் ஜீவன் பேரு. ஸோ அஜ்ஞானமானது மனசை உண்டு பண்ணலேன்னு வச்சுங்களேன், அப்ப ஜீவனே இல்லை. ஸோ இந்த மனசானது மேனிஃபெஸ்ட் ஆகணும். சூக்ஷ்ம ரூபமுள்ள மாயையில இருந்தா போராது, அது ஆக்சுவலா அஜ்ஞானம் மேனிஃபெஸ்ட் ஆகணும். அதற்கு பிறகுதான் ஜீவன் என்றதான ஒரு நாமா வருது. அதனால பின்னால வந்ததான ஜீவனானவன் தனக்கு முன்னால இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்க முடியாது அப்படின்னு அவளுடைய கட்சி. ஆனா வாசஸ்பதி மிஸ்ரருடைய கட்சி என்ன அப்படின்னா, உமக்கு என்ன அனுபவம் இருக்கு? அகம் ந ஜானாமின்னு அனுபவம் உமக்குத்தானே இருக்கு, பிரம்மத்துக்கா இருக்கு. நான் அறியலை எனக்கூடியதான அனுபவம் நமக்கு ஜீவனுக்கு தான் இருக்கு. ஸோ ஜீவனுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் அறியலைன்னு அறியாமைக்கு ஆசிரியமாக நான் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ எனக்கு அறிவில்லை அல்லது அறியாமை எனக்குள்ளது, அறியாமை எனக்குள்ளதுன்னு சொன்னா ஜீவன் தானே ஆசிரியம் அப்படிங்கிற யுக்தினால இப்படி சொல்றேன். இதுல இந்த ரெண்டு பட்சத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு சந்தேகங்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டேன். இப்ப அதுக்கு மேல மூணாவது பகுதியாக இங்க ஸ்ருதி விரோதம் வரதே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்பொழுது இந்த புஸ்தகத்துல 577வது பக்கம் கீழே இருந்து 4வது லைன். நனு நிரனிஷ்டா நிரவத்யா சோகம் மோகமத்யேதி நித்யமுக்தா இதி ஸ்ருதி விரோதாத் ந சுத்தசிதா அவித்யாஸ்ரயத்துவம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்பொழுதும் ஏதாவது ஒரு அம்சம் நமக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்ருதி எப்படி சொல்றதோ அதை பார்த்தல்லவா தீர்மானம் பண்ணுகிறோம். ஸ்ருதி என்ன சொல்றது? நிரனிஷ்டா
நிரவத்யா அவத்தியம் இல்லாதவர். அவத்தியம்னா தோஷம். தோஷமானது அவித்யை தான் தோஷம். ஸோ அவித்யை இல்லாதவர் அந்த ஸ்ருதியிலிருந்து எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். நிரனிஷ்டா அனிஷ்டமான அவித்யா காரியங்கள் சோகமோகாதிகள் இல்லாதது. நிரவத்யா அவத்தியம் தோஷம். தோஷம் அஜ்ஞானம் எனக்கூடியதான தோஷம். இது இல்லாதவர். நிரனிஷ்டா நிரவத்யா இவரை அறிந்து சோகம் மோகமத்யேதி நித்ய முக்தா சோகமோகங்களை தாண்டுகிறார் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதுனால நிரவத்தியமா இருக்கிறது சுத்த பிரம்மம்னு எப்ப சொல்லியிருக்கோ, ஏன்னா சோகம் மோகம் அத்தியத்தின்னு பிரம்மத்தை அறிந்தா தான் சோக மோகத்தினை தாண்டவர். ஜீவனை அறிந்தால் முடியாது. ஏன்னா ஜீவன் தான் சோக மோகத்துக்கு வசப்பட்டு இருக்கானே. ஸோ சோகம் மோகம் அத்தியத்தின்னு சொன்னா அது யாருக்கு இருக்கணும்? சுத்த பிரம்மத்துக்கு இருக்கணும். அந்த சுத்த பிரம்மம் தான் நிரனிஷ்டா நிரவத்தியான்னு சொல்லியிருக்கு. ஆகையால் ஸ்ருதி விரோதம் இருக்க. ஸ்ருதி இப்படி சொல்றதுனால சுத்த சைத்தன்யம் அவித்யாசிரயமாக இருக்க முடியாது. சுத்த சைத்தன்யம் அவித்யாசிரயமாக இருக்குமேயானால் நிரனிஷ்டா நிரவத்தியான்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் சுத்த சைத்தன்யம் அவித்யாசிரயம்னு சொல்லப்படாது. இப்ப ஸ்ருதிக்கு விரோதம் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம். நஹி மௌಢ்யம் நதோஷா நாபி பந்தக அஜ்ஞானாஸ்ரய முக்தா. பாருங்க, அதுல மோகம் இருக்குன்னு சொன்னா மோகம் அத்தியத்தின்னு சொல்லியிருக்கு. மோகம் இருக்கு அப்படின்னு அஜ்ஞானம் வந்தால் மோகம் இருக்குன்னு. மோகம் இருக்குன்னா அது தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? மோகம் தானே தோஷம். அதனால நஹி மௌಢ்யம் நதோஷா நாபி பந்தக அஜ்ஞான ஆசிரய முக்தா. பந்தகமான அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக சுத்த சைத்தன்யம் இருக்குமே. ஆனால் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் பிரம்மம்னு சொல்ல முடியுமா? நீங்க இதுவும் சொல்லல அதுவும் சொல்லல, எப்படி விரோதம் இல்லாம இருக்கும்? சுத்த பிரம்மமானது அது முக்தகான்னு சொல்லணும், நித்திய முக்தகான்னு சொல்லிட்டுர்கள். நித்தியம் முக்தமா இருக்கக்கூடியதான சுத்த பிரம்மத்தினிடத்தில் எப்படி அஜ்ஞானம் இருக்க முடியும்? அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்குமே. ஆனால் அது எப்படி முக்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம். நஹி மௌಢ்யம் ந தோஷः நாபி பந்தக அஜ்ஞானாஸ்ரய முக்தः நச்ச தாத்விக அவித்யாதேரேவ நிஷேதா. இதுக்கு மேல சொல்றார் சுவாமி, தாத்விகமான அஜ்ஞானம் அதுல இல்ல. அஜ்ஞானம் இல்லைன்னு நிரவத்தியான்னு என்ன அர்த்தம்? அவத்தியம் தோஷம் இல்லைன்னு அர்த்தம். அது அவித்யானது எப்படி தாத்விகமான அவர் அஜ்ஞானம் அதுல இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோமே. வியாபாரிகமா அஜ்ஞானம் இருக்கட்டுமே, உங்களுக்கு விவகாரம் இருக்கிற பரியதான் பிரம்மத்துல சுத்த பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கட்டும், அதனால நமக்கு பிரம்மம் தெரியாம போகட்டும். ஆனா பர்மனண்டா தாத்விகமான அஜ்ஞானம் அதுல இல்லைன்னு நான் சொல்றேனே அப்படின்னா தாத்விக அவித்யாதேரேவ நிஷேதா ஸ்வன்மதே தஸ்ய அப்பிரசக்தே. உங்க மதத்துல தாத்விகமான அஜ்ஞானம்னு இருக்கான்னு இருந்தா இல்லையே சொல்லலாம். ஏன்னா அஜ்ஞானம் நம்ம வியாபாரிகம் தானே சொல்லிட்டு இருக்கோம். தாத்விகமான அஜ்ஞானத்தை எப்பவுமே ஒத்துக்கலையே. ஆகையால் அத்வைத்தியானம் தாத்விகமான அஜ்ஞானம் இல்லைன்னு சொல்றது அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம்னு நீங்க சொல்ல முடியாது. ஸ்வன்மதே தஸ்ய அப்பிரசக்தே. ஒருவேளை அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஆன்சர் ஜீவனுக்கும் சொல்லலாம் சார். ஏன் ஜீவன் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லை, சுத்த பிரம்மன் தான் அஜ்ஞான ஆசிரியம் சொல்லல. ஜீவனுக்கே நிரவத்தியா, ஏன் தாத்விகமான அஜ்ஞானம் ஜீவனிடத்துல இல்லை அப்படின்னு இங்கேயும் சொல்லலாம் அல்லவா? அதான் சொல்றார் ஜீவேபி ததபாவேன. ததபாவேன என்ன அர்த்தம்? தாத்விகமான அஜ்ஞானம் இல்லாதனால. சாதாரணமாக இந்த தத்து இது போல சப்தங்கள் வந்தா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஜீவேபி ததபாவேன தாத்விகமான அஜ்ஞானம் இல்லாதனால ஜீவ பிரம்மணோ சாவத்யத்வ நிரவத்யத்வ வியவஸ்தா ஸ்ருதி விரோதா. ஜீவனானவன் அவத்தியத்துடன் தோஷத்துடன் கூடினவன், பிரம்மமானது தோஷமற்றது அப்படின்னு ஒரு வியவஸ்தை சொல்லியிருக்கு ஸ்ருதிகள்ல. பிரம்மத்தினிடத்துல ஒரு தோஷமும் இல்ல, ஜீவனிடத்துல தான் ஒரு தோஷம்ங்கிறது. ஆனா ஜீவனுக்கும் தாத்விகமான அஜ்ஞானம் இல்ல, பிரம்மத்தினிடத்திலையும் தாத்விகமான அஜ்ஞான ஆசிரியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சடையானால் ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்க. அப்ப ஸ்ருதிகிருத்தமான ஒரு விபாகம், ஒரு டிஃபரன்ஸ். சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் என்ன? அவத்தியத்தோடு கூடினவர் ஜீவன், நிரவத்தியமா இருக்கிறது பிரம்மம், தோஷமற்றவன் ஜீவன், தோஷத்துடன் கூடினது பிரம்மம் அப்படின்னு ஒரு வித்தியாசம் சொல்லி இருக்க ஸ்ருதிகள்ல. அது சரியா வராது போயிடும். சாவத்தியத்வ நிரவத்தியத்வ வியவஸ்தா ஸ்ருதி விரோதா.
இது சேத் அப்படின்னு வந்ததுமே நான் அப்படி இல்லப்பா. அவத்யஸ்ய சிதி காரியகாரித்வாபாவேன காரியகரத்வ அகாரியகரத்வாபியாமேவ சாவத்யத்வ நிரவத்யத்வ வியவஸ்தா உபபத்தே. இப்ப பார்க்கணும், இந்த தோஷம்னு ஒண்ணு இருக்கே, அவத்தியம்னா தோஷம்னு அர்த்தம். இந்த தோஷமானது என்ன பண்றது சார் அப்படின்னா, அந்த தோஷத்துக்கு ஒரு தனியா ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்றது தெரியுமா? அந்த தோஷத்தினுடைய செயலை எப்பொழுதுமே பிரதிபிம்பத்துல காட்டுறதை தவிர பிம்பத்தை காட்டாது. நீங்க கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறேன், கண்ணாடியில அழுக்கு இருக்கு, மார்க் இருக்கு, அல்லது ஒரு கோடு இருக்கு. இதெல்லாம் எங்க சார் தோணும்? பிரதிபிம்பத்தில் தான் தோணும். பிரதிபிம்பத்தில் தான் அழுக்கு தோணும். பிரதிபிம்பத்தில் தான் கண்ணாடியில் இருக்கக்கூடியதான மாலின்யாதிகள், அங்க இருக்கக்கூடியதான மற்ற கீறல் இவைகள்லாம் பிரதிபிம்பத்துல தோணுமே தவிர பிம்பத்தை ஒண்ணும் பண்ணாது. பிம்பம் பாட்டுக்கு பிம்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு உபாதின்னு பேர். இந்த உபாதி என்ன பண்றது? தன்னுடைய சேஷ்டைகளை அல்லது காரியத்தை எங்க பண்ணும்? பிரதிபிம்பத்தில் தான் பண்ணும். ஜலத்துக்குள்ள சூரியனுடைய பிரதிபிம்பம் வருது. ஜலம் அசைஞ்சால் எது அசையும்? பிரதிபிம்பத்தில் இருக்கக்கூடியதான ஜலத்துக்குள்ள தோணக்கூடியதான சூரியன் அசைவாரே தவிர ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் அசைய மாட்டார். அவர் செய்ய எப்பொழுதும் இருக்க அவர் தான் இருப்பார். ஸோ இந்த ஜலம் எனக்கூடியதான உபாதி தன்னுடைய குணங்களை எங்க கொடுக்கும்? பிரதிபிம்பத்துல கொடுக்குமே தவிர ஒரிஜினல்ல கொடுக்காது. அது அதனுடைய ஸ்வபாவம். உபாதின்னு உப சமீபே ஆதீயதே ஸ்வஸ்ய தர்மான், தன்னுடைய தர்மங்களை இன்னொன்னுல சேர்த்து வைக்கும். அதனால்தான் அதுக்கு உபாதின்னு பேர். இப்ப இந்த ஜலமான அசைகிறது. இந்த அசைவை எங்க கொடுக்கறது? தன்னுடைய பிரதிபிம்பத்தில் தான் கொடுக்கும். பிம்பத்தை ஒண்ணும் பண்ணாது. சோ இப்ப பிம்பம் தானே சுத்த பிரம்மம், ஜீவன் யாரு? பிரதிபிம்பம். அவித்யா உபாதி. இந்த அவித்யா எனக்கூடியதான தோஷமானது அது தோஷங்களை எங்க ஏற்றி வைக்கும்? ஜீவனிடத்துல தான் ஏற்றி வைக்குமே தவிர பிரம்மத்தை ஒண்ணும் பண்ணாது. விவகாரம். அதனால அது சைத்தன்யம் ஒண்ணா இருந்தால் அது பிரம்மத்திலையும் வேலை காட்டுமே அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா அது உபாதியா இருக்கிறதுனால பை நேச்சர் ஆஃப் உபாதி, உபாதியினுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னா அது பிரதிபிம்பத்தில் தான் தன் காரியத்தை எல்லாவற்றையும் பண்ணும். என்ன அதுதான் வீக் திங். எது வீக்கா இருக்கோ அங்கேதான் சரி எல்லாரும் வாலாட்டுவா. பயம் நல்ல தைரியமா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? யாகத்துல யாராவது ஆட ஹோமம் பண்றானே தவிர சிம்மத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. இவ்வளவு சொல்லிட்டு இருக்கல, ஒரு சிம்மத்தை கொண்டு வந்து ஹோமம் பண்ணி பாருங்களேன் ஒருத்தர். அது சொல்றவர் நன்னாத்தான் இருக்கு, நமக்கு கேட்டா அது ஏதோ நாஸ்திகவாதம் பேசுறா போல இருக்கே தவிர, ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே எங்க வீக்கா இருக்கக்கூடியதான பலகீன இடத்துல தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கு. பலசாலி எடுத்து உங்களால பண்ண முடியுமா? அதே மாதிரி இங்க என்னடா பிரதிபிம்பத்துல தான் உபாதி தன்னுடைய காரியத்தை பண்றதே தவிர பிம்பத்தினிடத்துல வாராட்டாது. அதனால இப்ப என்னாச்சு? பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் வருமானார் உபாதியினால. உபாதி காரிய கரத்துவம் ஜீவனிடத்துல இருக்கு, உபாதியினுடைய காரிய கரத்துவம் பிரம்மத்தினிடத்துல இல்லை. ஆகையால் உபாதி ஒன்னாக இருந்த போதிலும் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் சொல்லலாம். அது அவத்திய தோஷஸ்ய சிதி சைத்தன்யத்தில் காரியகரத்வாபாவேன, சிதின சுத பிரம்மத்தினிடத்தில் காரியகரத்வ அபாவேன ஒரு வேலையும் செய்யாது. காரியகரத்வ அகாரியகரத்வாபாவபியாம் ஏவ, எங்க வேலை செய்யறதோ எங்க தோஷத்தினுடைய காரியமானது காண்பிக்கும்படி பண்றதோ அது ஜீவன். எங்க காரியத்தினுடைய செயல் ஒன்றும் பண்ணலையோ அது பிரம்மம். அப்படிதான். காரியகரத்வ அகாரியகரத்வாபியாமேவ சாவத்யத்வ நிரவத்யத்வ வியவஸ்தா உபபத்தே. சரி, அதான் உபாதி பிரம்மத்தை ஆசிரியத்திருந்தாலும் ஜீவனை ஆசிரியத்திருந்தாலும் அது எங்க வேலை செய்யும்? அவன் என்ன பண்ணியிருக்கான்? முதல்ல அந்த ஆசிரியத்தை பத்தி பிரம்மத்துல தான் ஆசிரியம் தீர்மானம் ஆயிடுது. நிரவத்தியா ஜீவனுக்கு ஆசிரியமா இருந்தாலும் வியவஸ்தை வராதுன்னு சொன்னார். இப்ப இந்த வியவஸ்தை எங்க இருந்தாலும் வரும்னு அதுக்குதான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம்.
ஆசிரியம் பிரம்மம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அவ்வளவு. அவத்தியஸ்ய சிதி காரியகரத்வாபாவேன காரியகரத்வ அகாரியகரத்வாப்யாமேவ சாவத்தியத்வ நிரவத்தியத்வ வியவஸ்தா உபபத்தே உபாதேஹே பிரதிபிம்ப பட்சபாதித்வாத். உபாதி எப்பொழுதும் பிரதிபிம்ப பட்சபாதம். பிரதிபிம்ப பட்சபாதம் பிரதிபிம்பத்தில் அதிகமாக செயலை கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த பிரதிபிம்ப பட்சபாதம் என்கிறது என்னமா பட்சபாதம் அப்படிங்கிறது பின்னால போய் சொல்ல போறோம். ஏன்னா தன்னுடைய செயலை அதிகமாக பிரதிபிம்பத்தில் தான் சொல்றது. பிம்பத்தையும் கொஞ்சம் நாட்டுறது அது அது அப்புறம் பார்ப்போம். ஆனா பிரதிபிம்பத்தில் தான் அதிகமாக தோஷங்களை ஏற்றி வைக்கிறது. நச்ச சின்மாத்திரஸ்ய அவித்யாஸ்ரயத்வே பிரமாணாபாவா ஜீவாஸ்ரயத்வேச்ச பிரமாணமஸ்தி. அதுக்கு மேல் சொல்றார், என்ன சார் நீங்க ஹட்டம் பிடிக்கிறீர்கள், பிரம்மத்தின் இடத்துல தான் அஜ்ஞானம் இருக்குன்னு. ஆனா பிரமாணங்கள்லாம் பார்த்தோமே, ஆனால் பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்கு என்று சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை, ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. ஏன்னா பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருந்தால் பிரம்மம் எனக்கு தெரியலைன்னு சொல்லணும். யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ அவன் என்ன சார் சொல்லணும், எனக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்லணும். அது ஜீவன் தான் சொல்றான். எதை கேட்டாலும் உமக்கு தெரியுமான்னு தெரியாதுங்கிறான். சோ தெரியாது என்று சொல்றவன் யாரு, ஜீவன். சோ அவனிடத்துல அஜ்ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இல்லை என்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. பிரம்மத்திடத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லையே, தாங்கள் இப்படி சொல்றேட அப்படின்னு கேட்டதுமே சொல்றாரு, அப்பா நீ அனுபவத்தை சொல்ற, நான் ஸ்ருதியை சொல்றேன். பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு நான் ஸ்ருதி சொல்றேன். இப்ப மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம். இவ்வுலகத்துக்கு காரணமா இருக்கிறது அஜ்ஞானம், மாயா. அந்த அஜ்ஞானத்தை உடையவர் பரமேஸ்வரன். மாயி மாயா அஸ்மின் அஸ்தி இது மாயி. மாயையை உடையவர் அதான் சைதன்யம் சொல்ற, ஜீவன் சொல்லலையா, மகேஸ்வரஹான்னு தானே சொல்றது. அதனால இது ஸ்ருதேரேவ பிரமாணத்வாத் மாயாம் பிரகிருதிம் வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் இது ஸ்ருதேரேவ பிரமாணத்வாத். நச ஞ அஜ்ஞௌ ஈச அனீசௌ இது ஜீவ அஜ்ஞான பிரதிபாதக ஸ்ருதி விரோதா. இந்த அத்வைதிங்கிறவர் எப்படின்னா, எதை இருந்தாலும் தனக்கு சமானமாக தனக்கு எது உபயோகப்படுமோ அதை மட்டும் எடுத்து காட்டுவார், மற்றதெல்லாம் மறைச்சு வைக்கிறார். என்ன சுவாமி நீங்க சொல்றது, ஸ்ருதி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, உங்க இஷ்டமா தான் பேசுமா? எப்படி ஸ்ருதி மாயாந்த பிரகிருதி வித்யாத் மாயனந்த மகேஸ்வரம்னு சுத்த பிரம்மத்தனிடத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு நீங்க பிரமாணமா காட்டுறீடோ, அதே போல இன்னொரு ஸ்ருதி இருக்கு ஸ்வேதாஸ்வரத்துல, ஞ அஜ்ஞௌ, ஞ பிரம்மம், அஜ்ஞா ஜீவன். இவ ரெண்டு பேர் இருந்தார். ஈச அனீசோ, ஞாங்கிறவர் ஈசா, அஜ்ஞாங்கிறவர் அனீஷா. இந்த அனீஷாங்கிறத முண்டக்கோபனிடத்துலயும் வந்திருக்கு. அனீஷையா சோச்சதி முக்கியமான ஜீவன அனீஷன்னு சொல்லியாச்சு. சோ அனீஷன்னு சொன்னா யாரு, ஜீவன். ஈசகான்னு சொன்னா ஈஸ்வரன் சொல்ற தனியா வேணுமா, வேண்டாம். சோ ஈஸ்வரனிடத்துல அறிவு இருக்கு, ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருக்கு. பாத்தீங்களா நீங்க என்னடா மாயாந்த பிரகிருதி வித்யாத்து மாயையானது பரமேஸ்வரனிடத்துல இருக்குன்னு சொல்றேன்னு வேதமே சொல்றதுன்னு சொன்னீரு. இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு என்ன சொல்ல போறேன்? ஜீவன் இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றது என்ன சொல்ல போறேன் நீங்க அப்படிங்கிறார். நச்ச ஞாக்ஞா ஈசாவனி ஈஷா அனீஷௌ இது ஜீவ அஜ்ஞான பிரதிபாதக ஸ்ருதி விரோதா. ஜீவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு என்று சொல்லக்கூடியதான ஸ்ருதிக்கு விரோதம் வருதே. என்ன பண்ண போறேள் அப்படின்னா, தது ஆசிரயத்வா பாவேபி தற்காரிய யோகிதையா அஜ்ஞத்வம் வியபதேச உபபத்தே. ஜீவன் இடத்துல ஜீவன் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லை. ஆனா என்னன்னா அஜ்ஞான காரியம் ஜீவன். அஜ்ஞான காரியம்னா என்னன்னா, அஜ்ஞானமானது அந்த கரணத்தை உண்டு பண்ணி, அந்த அந்த கரண பிரதிபிம்பம் ஜீவன். சோ அஜ்ஞானத்தினால உண்டான அந்த கரணத்தை தன் உபாதியா வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஜீவன். அதனால அவனுக்கு ஜீவனுக்கு அஜ்ஞன்னு சொல்லலாம். அஜ்ஞானத்தினுடைய காரியமான அந்த கரணம் அது உபாதியா இருக்கு, ஆகையால் அஜ்ஞன். அதனால அஜ்ஞானம் இவனிடத்துல இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இவனிடத்துல இல்லாத போனாலும்
அஜ்ஞான காரியம் அந்த வம்சத்துல பிறக்கிறதுனால அஜ்ஞான்னு பேர் வச்சுக்கலாம். அதனால அது அஜ்ஞான காரியமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, அஜ்ஞான ஆசிரியமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ததாசிரயத்வாபாவேபி தற்காரிய யோகிதை எல்லாம் தற்சப்தத்துல இருக்கும். நமக்கு புரியறதுக்கு நல்லா புரியும், என்னைக்காவது டவுட் வந்தா இப்படி வரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். தத்துன்னா அஜ்ஞானாசிரயத்வாபாவேபி அஜ்ஞான காரிய யோகிதையா அஜ்ஞத்வ வியபதேச உபபத்தே. இந்த புத்தகத்துல சாதாரணமா ரொம்ப பேருக்கு இதுதான் ப்ராப்ளம். முதல்ல புரியுறது என்னன்னா கிளியரா புரியுது சார், பர்ஃபெக்டா எழுதியிருக்காருல. ஒரு வாரம் படிக்காம மறுபடியும் பார்த்தேன்னா தற்சப்தத்துக்கு டவுட் வரும், இதுவா அது வரும், அங்கேயே நின்று போயிடும். அதனால நச்ச பிரம்மணோபி ஜீவாசிரித அஜ்ஞான விஷயத்வேன மாயித்வ உபபத்தி இது வாச்சம். அதுக்கு மேல சொல்றார், இப்ப ஜீவனிடத்திலேயே அஜ்ஞானம் இருக்கட்டும் சார், நான் இல்லைன்னு சொல்லல, ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருக்கட்டும். ஆனா இந்த ஜீவனிடத்துல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படுவது யார்? அஜ்ஞான விஷயமா இருக்கிறது யார்? ஜீவனிடத்திலேயே அஜ்ஞானம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த அஜ்ஞானமானது பிரம்மத்தை மறைக்கிறது. பார்க்கணும், அஜ்ஞானம் அங்க இருந்தாதான் அதை மறைக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. வீணைக்கு மேல ஒரு துணியை போத்து வச்சிருக்கோம், வீணை தெரியல. அப்ப அந்த ஆவரணம் எங்க இருக்கு? அந்த விஷயத்தையே பிடிச்சுண்டு விஷயத்துல இருக்கு. அப்படி இல்லாமல் உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன காயனை வச்சுட்டேன்னா அங்க இருக்கிற பொருளும் தெரியாது. இப்ப இந்த காயனை எங்க இருக்க? இவனிடத்துல இருக்கு, ஆனா விஷயத்தை மறைக்கிறது. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஏன்னா அனுபவம் ரெண்டு விதமா இருக்கு. ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருந்த போதிலும் அந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைக்கலாம் அப்படின்னு வச்சுப்போமே. நச்ச பிரம்மணோபி பிரம்மமும் ஜீவாசிரித அஜ்ஞான விஷயத்வேன ஜீவனிடத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனை ஆசிரியித்த அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படுவதாக இருப்பதனால், அஜ்ஞான விஷயம்னா அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருப்பதனால் மாயித்துவ உபபத்தி, அவருக்கு மாயை உள்ளவர் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு. ஜீவத்வஸ்ய ஆசிரியதாவச்சேதகத்வே பரஸ்பராசிரியத்துவ பிரசங்காத். பாருங்க, ஜீவனானவன் ஜீவத்துவம் ஆசிரியதாவச்சேதகம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஜீவனிடத்துல அஜ்ஞான ஆசிரியமா இருக்குமேயானால், ஜீவனை பிடிச்சுண்டு அஜ்ஞானம் இருக்குமேயானால், ஜீவனானவன் யாரு? அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். ஜீவத்துவம் என்னது? ஆசிரியதாவச்சேதகம். இது சாதாரணமாக பிரதியோகி பிரதியோகிதாவச்சேதகம், அநியோகி அநியோகிதாவச்சேதகம். அவச்சேதகம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியதான தர்மம்னு அர்த்தம். இந்த நவ்ய நியாய பாஷையில கண்டு ரொம்ப பேர் ஏமாந்து போகக்கூடாது. அதுல முடியலையே சார், புரியலையே சார், இல்ல. தட் விச் லிமிட்ஸ், ஜீவனை லிமிட் பண்றது என்ன? ஜீவத்வம். ஆகையால் ஜீவனானது ஆசிரியமா இருக்குமேயானால் ஜீவத்துவமானது ஆசிரியதாவச்சேதகமாச்சு. ஆசிரியதாவச்சேதகமாக ஜீவன் இருக்குமேயானால், ஜீவத்துவம் இருக்குமேயானால், ஜீவத்துவம் வந்த பிறகு அவனுக்கு அஜ்ஞானம், அஜ்ஞானம் வந்த பிறகு ஜீவத்துவம் இல்லையா? ஜீவத்துவம் வந்ததுனால்தான் அவனுக்கு அஜ்ஞானம், அஜ்ஞானம் வந்ததுனால்தான் ஜீவத்துவம். அப்படின்னு அந்யோன்யாசிரியம் வரும் பாருங்க. அதனால ஜீவனிடத்துல ஒத்துக்கொள்ள முடியல. ஜீவத்வஸ்ய ஆசிரியதாவச்சேதகத்வே பரஸ்பர ஆசிரிய பிரசங்காத். அதுக்கப்புறம் நானும் சுக்தியாதி அஜ்ஞானவது ஞாதுஹோ அர்த்த அப்பிரகாச ரூபம் இதமபி அஜ்ஞானம் ஸ்வகார்யேண பிராந்தியாதினா ஸ்வநிவர்த்தகேன தத்வஜானாதினா ஸ்வசமான யோகக்ஷேமேண ஞான பிராகபாவேன ச சாமானாதிகரண்யாய ஞாத்ரு ஆத்மனிஷ்டம் ந சைதன்ய ரூப ஞானாஸ்ரிதம் இது சேத். இதுக்கப்புறம் சொல்றாரு, என்னத்தான் இருந்தாலும் சுத்த பிரம்மத்தினத்துல ஞானம் இருக்குன்னு சொல்ல, அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லப்படாது சார். அவருடைய கட்சி என்ன சொல்லவே விடாது. ஏன் அப்படி சொல்றது ஐயா? ஜீவனிடத்துல தான் அஜ்ஞானம் இருக்கணும்னு சொல்றதே, சுத்த பிரம்மனிடத்துல அஜ்ஞானம் இருந்தா உமக்கு என்ன கஷ்டம்? இதனால என்ன அனுபவத்தி இருக்கு? வாட் இஸ் தி அன்டெனபிலிட்டி? அது சரியா வராது, அது பொருந்தாதுங்கிறீங்க. ஏன் பொருந்தாது? ஏன் உங்க மனசு உறுத்துறது? அப்படி உறுத்துண்டா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் அனுபவத்தை சொல்றான். இது பார்க்கணும். நான் சுக்தியாதி அஜ்ஞானவது, சுக்தியாதி அஜ்ஞானம், சுக்தியை மறைச்சுன்ற ஒரு அஜ்ஞானம் இருக்கோ இல்லையா? அந்த அஜ்ஞானம் தானே உங்களுக்கு வெள்ளியை உண்டு பண்ணிட்டு வெள்ளியை இருக்கிறதாக காமிச்சது.
சுக்தியை மறைச்சு சுக்தியின் இடத்துல வெள்ளி இருக்கா போல காமிச்சது. அதே போல ஒரு அஜ்ஞானம். ஞாதுஹு அர்த்த அப்பிரகாச ரூபம் இதமப்பி அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் என்ன சார் பண்றது? சுக்தியில இருக்கிற அஜ்ஞானம் சுக்தியை மறைக்கிறத வெள்ளியாக காட்சி விட்டது. ஒரு அஜ்ஞானத்துக்கு ரெண்டு செயல் இருக்கு. என்ன பண்றது? தான் அதிஷ்டானத்தை மறைக்கிறது, ஆரோபிதமான ஒரு பதார்த்தத்தை இல்லாத எடுத்து காட்டுறது. இதுதான் பேசிக்கா நம்ம இருக்கக்கூடியது. அதே போல இந்த ஞாதாவா இருக்கிற ஜீவன், இவனுக்கு என்ன பண்றது? அஜ்ஞானம். யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன பண்றது? ஞாதகோ அர்த்த அப்பிரகாச ரூபம். எப்பொருள் தெரியணுமோ அப்பொருள் அவனுக்கு தெரியாம பண்றது. அதனால்தானே அவனுக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றான். அவன் எதை அறியணுமோ, அறிய வேண்டியதான பொருளை அறியாமல் பண்றது. அது எங்க இருக்குங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இதனுடைய செயல் என்னன்னு பார்ப்போம். ஞாதகோ அர்த்த அப்பிரகாச ரூபம் இதமப்பி அஜ்ஞானம் ஸ்வகாரியேன பிராந்தியாதினா. எங்கே அஜ்ஞானம் இருக்கோ அங்கேதான் பிராந்தி வரணும். லோகத்துல அஜ்ஞானத்துக்கும் பிராந்திக்கும் ஒரு சமானாதிகரண்ய நியமம் இருக்கு. யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தான் சார் அஜ்ஞானம் வரும். அஜ்ஞான காரியம் பிராந்தி ஏற்படும். சுக்தி யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தான் சுக்தியில ராஜதம்னு தெரியும். சுக்தி தெரிஞ்சவனுக்கு இது ராஜதம் தெரியுமோ? தெரியாது. இப்ப பாருங்க, அஜ்ஞானம் எங்க இருக்கோ அஜ்ஞானம் அவனுக்குத்தான் பிராந்தி வருகிறது. அதே மாதிரியே அஜ்ஞானம் எங்க இருக்கோ அங்கேதான் ஞானம் வரணும். எனக்கு இது தெரியலன்னா உமக்கு ஞானம் வந்தா எனக்கு போகுமா? அஜ்ஞானத்துக்கும் பிராந்திக்கும் சமானாதிகரண்ய நியமம். சமானாதிகரண்ய நியமம்னு வேற என்னமோ வைக்கப்படாது. இதெல்லாம் நியாய பாஷையில வந்தது. அதனாலதான் அது பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியா புரியும். சமானாதிகரண்யம்னு ரெண்டும் ஓரிடத்தில் இருக்கணும். சமானம் அதிகரணம் ஐயோ. சோ அஜ்ஞானமும் பிராந்தியும் ஒருவனிடத்தில் இருக்கணும். அஜ்ஞானமும் ஞானமும் ஒருவனிடத்துல தான் இருக்கணும். ஏன்னா அஜ்ஞானம் யாரிடத்துல இருக்கோ அவனிடத்துல ஞானம் வந்தா தான் அந்த அஜ்ஞானம் போகும் இல்லையா? சோ இப்ப நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்? அஜ்ஞானமும் அஜ்ஞானமான காரியமான பிராந்தியும் ஒருவனிடத்தில் இருக்கணும். அஜ்ஞானமும் ஞானமும் தத்துவஞானமும் ஒருவனிடத்திலேயே இருக்கணும். அதான் ஞாதுஹோ அர்த்த பிரகாச ரூபம் இதமப்பி அஜ்ஞானம் ஸ்வகாரியேன பிராந்தியாதினா. ஸ்வகாரியம் அஜ்ஞான காரியம் பிராந்தி இவைகள். ஆதினான்னு சொன்னா பிராந்தி பயம் இப்படி எல்லாம் வச்சுங்க. கயத்துல பாம்பை பார்த்ததுமே பயம். இவன் பாம்பை பார்த்தா அவனுக்கு பயம். இது லோகத்துல இல்லையே. ஆனா வாக்கியம் கவனிக்கிற காலத்துல சுலபமா இருக்கும். ஆனா அது அர்த்தம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிற காலத்துல அவ எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியும். பிராந்தி, பயம், தாபம் இவைகள்லாம் யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்குத்தான். அதே போல யாருக்கு அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்கு தான் ஸ்வநிவர்த்தகேன தத்துவஞானாதினா. அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான தத்துவஞானமும் அவனிடத்துல தான் இருக்கு. தத்துவஞானாதினா ஸ்வசமான யோகக்ஷேமேன ஞான பிராகபாவேனச்சா. பாருங்க, ஞானம் உண்டாகிறதுன்னு எனக்கு ஞானம் உண்டாக போறதுன்னு ஞான பிராகபாவம் என்னிடத்துல தான் இருக்கணும். உங்களிடத்துல ஞான பிராகபாவம் எனக்கு ஞானம் உண்டாகுமோ? கிடையாது. விவகாரம் ஞான பிராகபாவம்னா அறிவு வர்றதுக்கு முன்னால நிலை. அறிவு வர வரையந்தம் அறிவு வரலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பிராகபாவம்னு பேர். யாருக்கு அறிவு வரலே எனக்குடையதான பிராகபாவம் இருக்கோ அவனுக்கு தான் சாதன சாமகிரியினால ஞானம் வரப்போகுது. சாதன சாமகிரி சக்ஷு சம்பிரயோகாதி அது போல இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அதனால இந்திரிய சம்பிரயோகாதிகள்லாம் வந்தால் ஞானம் வரும். வர்றதுக்கு முன்னால அஜ்ஞானம் இருக்கும். ஸோ ஞான பிராகபாவம் இருக்கும். ஞான பிராகபாவமும் ஞானமும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஞானம் அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமான பிராந்தியும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அஜ்ஞானமும் அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஞானமும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். புரியுதா? அதனால சுக்தியாதி ஞானவது ஞாதுகோ அர்த்த அப்பிரகாச ரூபம் இதமபி அஜ்ஞானம் ஸ்வகாரியேண பிராந்தியாதினா ஸ்வநிவர்த்தகன தத்துவஞானாதினா ஸ்வசமான யோகக்ஷேமேன ஞான பிராகபாவேன சாமானாதிகரண்யாய இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஞாத்ரு ஆத்மனிஷ்டம். ஞாதாவா இருக்கக்கூடியதான ஜீவனிடத்துல தான் இருக்கணும். இந்த ஜீவனுக்குத்தானே தத்துவஞானம் வரப்போறது. இப்ப தத்துவஞானம் யார் இடத்துல இருக்க? ஜீவனிடத்துல. அப்ப ஜீவனிடத்துல தத்துவஞானம் இருக்கணும். ஏனால் அஜ்ஞானம் எங்க இருக்கணும்? ஜீவனிடத்துல இருக்கு. பிராந்தி யாருக்கிட்ட இருக்கணும்?
ஜீவனிடத்துல தான் இருக்கணும். ஸோ ஞான பிராகபாவம் எங்க இருக்கணும்? ஜீவனிடத்துல தான் இருக்கணும். ஸோ இவைகள்லாம் ஜீவனிடத்துல இருக்கணும்னு நமக்கு சாதாரணமாக சொல்லக்கூடியதான யுக்திகள் சொல்றது. நையாயிக்கன் சொல்ற யுக்தின்னு மட்டும் இல்ல, சாதாரணமான யோசனை பண்ணி பார்த்தா அதான். இந்த நியாய யுக்திகள் எல்லாமே டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடியதுதான். அதை அவன் ஃப்ரேம் பண்ணியிருக்கான், அது நமக்கு புரியணும். அது சொல்லக்கூடியதான அவச்சேதங்கள் போட்டா நீங்க நடுங்கிட்டு இருக்கீங்களே தவிர அது ஒண்ணுமே இல்லை. அவன் பர்ஃபெக்டா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன சொல்லணுமோ எப்படி வருமோ அதை தான் சொல்லிட்டு இருக்கான். வேதாந்தி சொல்றதெல்லாம் உபனிஷத் சொல்றதான் சொல்றேன். உங்க அனுபவத்துக்கு வரல வரும் சார். வேதாந்தி சொல்றது பர்ஃபெக்டா இருக்கலாம், அனுபவத்துக்கு வரும், இப்ப இல்ல. ஆனா நையாயிகன் சொல்லக்கூடியதான யுக்திகள், காரியகாரண பாவங்கள், பிரதிபத்திய பிரதிபந்தக பாவங்கள், இவைகள் நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அந்த ஃபார்மேஷன், அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால அஜ்ஞானம் எங்க இருக்கணும்? ஜீவனிடத்தில் தான் இருக்கணும். ஏன்? ஜீவனிடத்தில் தான் தத்துவ ஞானம் வருவதனால், ஜீவனிடத்தில் தான் அவனுடைய அஜ்ஞான காரியமான பிராந்தி ஏற்படுவதனால், ஜீவனிடத்தில் தான் ஞான பிராகபாவம் இருக்கிறதுனால், அதனால ஜீவனிடத்தில் தான் இருக்கணும். நீங்க பாட்டு பிரம்மத்துல இருக்குன்னு சொல்றேன் சார், என்னமா பொருந்தும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறானவர். ஈதி சேத் ஞாத்ராத்மனிஷ்டம் ந சைத்தன்ய ரூப ஞானாஸ்ரிதம். சைத்தன்ய ரூபமான சுத்த பிரம்மத்தினிடத்துல இருக்கு என்று சொல்றத அவ்வளவா பொருந்தலையே. ஈதி சேத் நா சைதன்யஸ்யைவ ஞாத்ருத்வேன ஞாதுஹு அர்த்த அப்பிரகாச ரூபத்வஸ்ய சம்யக் ஞானாஸ்ரயத்வஸ்ய பிராந்தியாதி சாமானாதிகரண்யஸ்ய ச உபபத்தே. இப்ப என்ன சொல்றார்? சுத்த பிரம்மத்தினிடத்துல இருக்குன்னு ஒத்துக்காதீங்க, ஜீவனிடத்துல இருக்குன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு பூர்வபட்சம் சொன்னார். சித்தாந்தம் சொல்லும் பொழுது ஜீவனிடத்துல இருக்கு, சைத்தன்யத்துல ஞாத்திராத்மாவில இருக்கு, சுத்த சைத்தன்யத்துல இல்லேன்னு சொல்றீரேப்பா. அந்த ஞாத்திராத்மா யாருன்னு நினைச்சுருக்கேள்? அவர் தானே சுத்த சைத்தன்ய சமாளம் போயிடுது. இவ்வளவு தூரம் பண்ணியதெல்லாம் அப்ப பூர்வபட்சம் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. சித்தாந்தம் என்ன? சைதன்யஸ்யைவ ஞாத்திரத்வேன. ஜீவன்னா யாரும் நினைச்சிருக்கேள்? சைதன்யம் தானே, அவர் தானே ஞாதா. நஹி திரஷ்டர் திருஷ்டேர் விபரலோபோ வித்யதே. அந்த திரஷ்டாவதர் நான் ஞோதோஸ்தி திரஷ்டா நான் ஞோதோஸ்தி மந்தா நான் ஞோதோஸ்தி விஜ்ஞாதா. திரஷ்டா ஸ்ரோதா மந்தா விஜ்ஞாதா இதெல்லாமே அந்த சைத்தன்யம் தான். ஆகையால் ஜீவன் ஏதோ தனியா பேர் வச்சுட்டு இருக்கல, எல்லாம் சைத்தன்யம் தான். ஜீவன் இடத்துல இருக்குன்னு என்ன அர்த்தம்? சைத்தன்யம் இடத்துல இருக்கு. அதான் நான் சொல்லுது, ஜீவன் என்று ஒரு பேர் கொடுக்கறதுக்கு முன்னால சைத்தன்யத்திலேயே இருந்ததுன்னு அர்த்தம். அவ்வளவு. சைதன்யஸ்யைவ ஞாத்திரத்வேன. எப்பொழுதுமே சைத்தன்யம் தான் ஞாதா. சைத்தன்யத்தை தவிர இன்னொரு ஞாதா எங்கேயுமே கிடையாது, வேறொரு ஞாதா இல்லை. சைத்தன்யம் தான் ஞாதா, ஸ்ரோதா, மந்தா, போத்தா, விஜயானாத்மா. கடைசியில என்னடா சொல்ல போறேன்? சைத்தன்யம் ஞாதாவா? உங்க மதத்துல கர்த்திருவம் வராதே. ஞாதான்னு சொன்னா திருச்சிபுரத்தையும் போட்டிருக்கல, ஞாத்ரு. அதனே பிராத்ரு, ஸ்வத்ரு, மாத்ரு, பித்ரு இந்த சப்தங்களுக்கெல்லாம் பிரதமாக்தி ஏகவச்சனத்துல மாதா பிதா. ஞாதான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சப்தம் ஞாத்ரு. ஞாத்ருன்னு சொன்னா என்ன? திருச்சிபுரத்தையும். திருச்சிபுரத்தையும் கர்த்தத்தை தான் விதிச்சிருக்க. விதிருதல் என்னடா? ஞான கர்த்தரு அப்படின்னு ஆயிடுது. கர்த்தத்துவம் உங்க ஆத்மாக்கு வராது இப்படின்னு பின்னால கேள்வி கேட்பார். அதுக்கு நம்ம சமாதானம் சொல்லியிருக்கோம் பிரகதாரண்யகோபனிஷத் பாஷ்யத்துல. அப்படி இல்ல, ஞாத்ருன்னு சொல்றது ஞான கர்த்தருங்கிற அர்த்தம் நாங்க சொல்லல, ஞானஸ்வபாவம்னு. திருச்சுங்கிறது கர்த்தத்திலேன்னு மட்டும் இல்ல, அறிவு ஸ்வபாவம். அந்த அறிவு அங்க இருக்குமையானால் அந்த கரணத்துல ஏற்படக்கூடியதான விருத்தியில அறிவு ஏற்படுறது. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே. சித்தாந்தத்துல எப்படி? பிரம்மம் அங்க இருக்கு, மனசு அங்க இருக்கு. மனசுல எண்ணம் உண்டானதுமே அந்த எண்ணமானது அந்த எண்ணத்துல பரமாத்மா ரிஃப்ளெக்ட் ஆறார். அப்ப நம்ம ஞானம் உண்டாச்சுன்னு. விருத்தி ஞானத்துக்கு தான் ஞானத்துவோபகாரம். நிஜமான ஞானத்துக்கு ஞப்தின்னு பேரு. அதுல ஒரு விதமான செயலும் ஒண்ணும் கிடையாது, அது மாறல, அது ஒரு விதமான கூட்டஸ்தம். இது சித்தாந்தத்தினுடைய அர்த்தம். ஆனா ஞாதான்னு யாரு? ஞாத்திருவம்னு என்ன? கர்த்திருவம் அங்க இல்ல. ஆனா அதனாலதான் எல்லாமும் தெரியுது.
அந்த சைத்தன்யம் இல்லைன்னா ஒண்ணும் தெரியும். இதமந்தம் ஜெகத் கிருஷ்ணம் ஜாயேத புவனத்ரயம் எதி சப்தாஸ்வயம் ஜோதிஹி ஆசம்சாரம் ந திப்யதே. இந்த சப்தங்கிற ஜோதிஷத்தை பத்தி தண்டி சொல்லியிருக்கார். நிஜமாகவே இந்த உள்ள இருக்கிற சைத்தன்ய ஜோதிஷம் இல்லைன்னா உலகமே அந்த ஆகையால் அதனிடத்துல ஞாத்திரத்துவம் அறியக்கூடியது எல்லாமே அங்கேதான் இருக்கே தவிர அவர் ஒன்றும் இல்லை. சைத்தன்யத்தை தவிர மற்ற எல்லா பதார்த்தமும் ஜடம் தமசு அவ்வளவு. ந சைத்தன்யத்தைவ ஞாத்திருத்வேன ஞாதுஹு அர்த்த அப்பிரகாச ரூபஸ்ய ரூபத்வஸ்ய சம்யக் ஞானாஸ்ரயத்வஸ்ய பிராந்தியாதி சாமானாதிகரண்யஸ்ய ச உபபத்தே. நீங்க சொன்னது எல்லாம் சைத்தன்யத்துக்கு வருதும். ஆயால் சுத்த பிரம்மம் அஜ்ஞான ஆசிரியம் சொல்றதுல ஒரு விதமான தோஷமும் கிடையாது. நசைவம் ஞாத்திரத்வே சதி அவித்யாஸ்ரயத்துவம் அவித்யாயாம் ஞாத்திரத்துவம் இத்தியன்யோன்யாஸ்ரயா இது வாச்சம். என்ன சார், ஞாத்திரத்துவம் வந்தா தான் அவித்யாஸ்ரயத்துவம், அவித்யக்கு ஆசிரியமா இருந்தா ஞாத்திரத்துவம். ஆகையால் அன்யோன்யாசிரியம் வருதே அப்படின்னு இல்லை. அவித்யாயாக ஞாத்திருத்துவ அனபேட்சத்வேன அந்யோன்யாசிரியா பாவாத். இந்த அவித்யானது ஞாத்திருத்துவத்தை எதிர்பார்க்கல. எங்கெங்க ஞாத்திருத்துவம் இருக்கோ அங்கெங்கதான் அவித்யா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எப்பவுமே ஞாத்திருத்துவம் இல்லாத இடத்துலையும் இருக்கலாம், சுத்த பிரமத்திலும் இருக்கலாம். அதனால ஞாத்திருத்வே சதி அவித்யாசிரயத்துவம் அவித்யாயாம் ஞாத்திருத்துவம் அந்யோன்யாசிரயா இது வாச்சியம். அவித்யாயாக ஞாத்திருத்துவ அனபேட்சத்வேன அவித்யானது ஞாத்திருத்துவத்தை எதிர்பார்க்கலை. ஆகையால் அந்யோன்யாசிரியம் இல்லை. நகி சாமானாதிகரண்யம் அஸ்தி ஏதாவதைவ ததபேட்சையா அனயா பவிதவ்யம். எங்க சாமானாதிகரண்யம் இருக்கோ அங்க அவித்யாசிரயத்துவம் இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாடா? ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறோம். நச்ச சரீரேபி ஞாத்திருத்துவ அத்தியாச சம்பவேன. சில சமயத்துல அத்தியாசம் எப்படி வரும் ஏன் வரும்னு சொல்ல முடியாது. அத்தியாசத்துக்கு பல காரணங்கள் உண்டு. கடைசியில் என்ன சொல்ல தலையெழுத்துன்னு சொல்லிவிட அவ்வளவுதான். ஏன் சார் இப்படி ஒரு பிரமம் வந்ததுன்னா, பிரமம் ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? பிரமம் வந்ததுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எது தெரிஞ்சது சில இடத்துல தான் சொல்லலாம். சில இடத்துல ஏன் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால சரீரத்திலையும் சில பேர் ஞாத்திரத்துவ அத்தியாசம் வரலாம். அப்படித்தானே நையாயிக்கன் பேசலாம். சரீரமே ஆத்மாங்கிறான். நையாயிக்கன் இல்லை, நாஸ்திகன். அவனை சொல்றது சரீரம் தான் ஆத்மாங்கிறான், ஞாத்திரத்துவம் சரீர தர்மம்ங்கிறான். அப்படி அத்தியாசம் வந்து இருக்கா இல்லையா? அவன் அத்தியாசம்னு ஒத்துக்க வேண்டாம். உங்க மதத்துல அது அத்தியாசம் தானே. சரீரேபி ஞாத்திருத்வாத்தியாச சம்பவேன தத்ராபி அஜ்ஞான ஆசிரியத்வாபத்தி. அங்கேயும் அத்தியாசம் வந்துருக்கோ இல்லையா? அஜ்ஞான ஆசிரியம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லலாமேன்னா இது வாச்சியம். நை ஞாத்திருத்வாத்தியாச அஜ்ஞானாசிரியத்வே பிரயோஜக. எங்கெங்க ஞாத்திருத்வாத்தியாசம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அஜ்ஞான ஆசிரியம் எங்க சொன்னமோ இல்ல. ஏன்னா தன்மாத்திரேன ஞாத்திருத்வாத்தியாசம் இருக்கு என்பதனாலேயே அங்கே அவித்யாசிரயத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு தன்மாத்திரேன ததாபத்தியேத. தன்மாத்திரேன ஞாத்திருத்வாத்தியாச மாத்திரேன ததாபத்தியேத அஜ்ஞான ஆசிரியத்துவம் ஆபத்தியேத. எல்லாம் தற்சப்தத்தினாலேயே சொல்லிட்டு இருப்பார். கிந்து ஆனா எது இருந்தாது சார் அஜ்ஞான ஆசிரியத்துவம் வரும்? பிரசக்த பிரகாசத்துவம். எங்க அஜ்ஞானம் இல்லாத போனால் அப்பொருளானது தானாக தெரிந்து விடுமோ? அறியப்பட வேண்டியதான பொருள் அறியப்படலை என்றால் அங்கே அஜ்ஞானம் ஆசிரியம் இருக்குன்னு. அஜ்ஞானம் அங்கே இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதரவை செய்து நமக்கு தெரியுமோ, இப்ப தெரியலையோ, அதனால அதுக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அங்கே இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவோம். அஜ்ஞானாசிரியத்துக்கு பிரயோஜகம் என்ன? பிரயோஜகம் என்ன? நெசசரி குவாலிபிகேஷன். அதுக்கு என்ன? பிரசக்த பிரகாசத்துவம் இருக்குமே ஆனால் அஜ்ஞானாசிரியத்துவம். அதே போல அஜ்ஞான அனாசிரிதத்துவஞ்ச. அது அஜ்ஞானம் முன்னாலேயே இருந்ததுன்னே பிரயோஜனம் இல்லை. அஜ்ஞானமுக்கு ஆசிரியத்துக்கு தகுந்ததாக போல இருக்கணும். அது பிரகாசத்துவம் அஜ்ஞான அனாசிரிதத்துவஞ்ச. நசைவம் அவித்யாசிரயஸ்ய ஞாத்ருத்வ போக்திருத்வாதி மத்வே ஜீவாசிரித அஜ்ஞான பட்ச பிரவேசா இது வாச்சம். இப்ப சொன்னா இப்படி நீங்க இப்படி அவித்யாசிரயமானதா அவித்யாசிரயத்திற்கு அவித்யா எங்க இருக்கோ அதற்கு
ஞாத்திருத்துவ போக்திராதிமத்வே, அதுக்கு ஞாத்திருத்துவம் போக்திருத்துவம் இருக்குன்னு சொன்னா, ஞாத்திருத்துவம் போக்திருத்துவம் யாருக்கு இருக்கு லோகத்துல? பிரம்மத்துக்கு இருக்கா, ஜீவனுக்கு இருக்கா? ஜீவனுக்கு தான் இருக்கு. அப்ப ஜீவாஸ்ரித அஜ்ஞான பட்ச பிரவேசா இது வாச்சம். ஜீவாஸ்ரித அஜ்ஞானம் தான், ஜீவன் இடத்துல தான் அஜ்ஞானம் ஆசிரித்திருக்கு அப்படிங்க அந்த மதத்துக்கு மறுபடியும் நீங்க வந்துவிட்டே சார் அப்படின்னு கேட்கலாம். இது வாச்சம். அவித்யாவச்சின்னஸ்யஹி ஞாத்திருத்வம். அவித்யாச்ச நான் அவித்யாவச்சேதேன, அவித்யாவச்சின்னனா யார் இருக்கானோ அவித்யை அவனுக்கு ஞாத்திருத்வம். ஞாபகம் வச்சுக்கணும். அவித்யை யாருக்கு? அவித்யினால அவச்சின்னமாக இருக்கக்கூடியதான லிமிட்டெட் பை அவித்யா யாருக்கு இருக்கோ அந்த ஜீவனுக்கு ஞாத்திருத்வம். அவித்யாச்சா அவித்யானது அவித்யாவச்சேதேன இல்லை. ஆனா என்ன? சாமானாதிகரண்யஞ்ச அவச்சேத்யாம்ச ஐக்கியமாதாய, சாமானாதிகரண்யம் அவச்சேத்யாம்சம் எது இருக்கோ அதுவும் சுத்த பிரம்மம் ஒண்ணுங்கிற அம்சத்தில் தான். அவ்வளவுதான். அதனால விவகாரம் ஒண்ணும் இல்லை. யதா உபாதி சம்பந்த முகமாத்திரே ஏவ. உபாதியினுடைய சம்பந்தம் எங்க இருக்கு? உபாதி எதை காட்டுறது? முகத்தை. முகத்துக்கு முன்னால கண்ணாடிங்கிற உபாதி இருக்கு. உபாதிக்கும் முகத்துக்கும் தான் சம்பந்தம். ஆனா பிரதிபிம்பம் எங்க இருக்கு? பிரதிபிம்பத்துல என்ன இருக்கு? ஔபாதிக மாலின்ய சம்பந்தத்து. உபாதியில இருக்கக்கூடியதான மாலின்யம், அழுக்கு, இப்படிப்பட்டதான சம்பந்தங்கள் எல்லாம் உபாத்தியவச்சின்னே. உபாத்தியவச்சின்னமான பிரதிபிம்பத்துல தான் கண்ணாடியில் இருக்கக்கூடியதான கீறலோ, கண்ணாடியில் இருக்கக்கூடியதான அழுக்கோ, அல்லது அந்த கண்ணாடி அசைஞ்சால் அந்த அசைதலோ எங்க இருக்கும்? உபாத்தியவச்சின்னமான அவச்சின்னமான பதார்த்தத்துல இருக்குமே தவிர பிரதான பதார்த்தத்துல இருக்காது. அதான் யதா உபாதி சம்பந்த முகமாத்திரே ஏவ ஔபாதிக மாலின்ய சம்பந்தத்து உபாத்தியவச்சின்னே பிம்ப பிரதிபிம்பயோகோ ஐக்கியாத். ஆனாலும் பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதான். பிரதிபிம்பம் வேற, பிம்பம் வேறேன்னு இல்லை. நான் சித்தாந்தத்துல பார்க்கணும். பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணு. இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்வைத சித்தாந்தம் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அதை அப்படி தீர்மானம் பண்ணியிருக்கோம். பிம்பம் வேற, பிரதிபிம்பம் வேறேன்னு வச்சுங்களேன். பிரதிபிம்பம் ஜீவன் போயிட்டான்னா அப்புறம் தான் மோட்சம்னு வரும். ஜீவனுக்கு நாசம் சொன்னாதான் மோட்சம் வரும். ஸோ பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? ஜீவனுக்கு நாசம் இல்லை, ஜீவனும் பிறக்கலை. சித்தாந்தத்துல ஜீவனுக்கு பிறவி இல்லை, ஜீவனும் நித்தியம்தான். அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா. பிரம்மத்தை பத்தி சொல்றதுன்னு நஹன்யதே ஹன்யமானே சரீரே. சரீரத்தை வச்சு ஜீவனுக்கு பிறவி இல்லை, ஜீவனுக்கு நாசம் இல்லை. பரமாத்மாவுக்கு பத்தி சொல்லலை. அதனால விவகாரம் என்ன? பிம்ப பிரதிபிம்பம் ஐக்கியம்ங்கிறது சித்தாந்தம். அதனால பிம்ப பிரதிபிம்பம் ஐக்கியம். ஆனாலும் உபாதி சம்பந்தம் பிம்பத்துக்கு இருந்தாலும் உபாதியினால வரக்கூடியதான விளைவுகள் எல்லாம் பிரதிபிம்பத்துல காணப்படுகிறது. காணப்பட்ட போதிலும் பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒரே வஸ்து தான். ததா சாமானாதிகரண்யம் அப்படி ந பிரதிபிம்ப யதா பிரதிபிம்ப ந வஸ்துவந்தரம் ததா வக்ஷியதே. சார் நான் இது வரைக்கும் பிரதிபிம்பம் வேறன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், நீங்க வேற ஒண்ணுங்கிறீங்களே. பின்னால தீர்மானம் பண்றேன்ப்பா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே முதலையே சொல்ல முடியாது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா தானே போகணும் புத்தகத்துல, டாபிக் பை டாபிக் தானே போகணும். விவகாரம் என்ன? பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதான். பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் வசதா வித்தியாசம் இல்லைங்கிறது விஸ்தாரமாக பின்னால போய் ப்ரூவ் பண்ண போறோம். என்னென்ன உங்களால முடிஞ்ச அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் கவுண்டர் பண்ணி உங்களுக்கு தீர்மானம் பண்ண போறோம். பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதான். பிரதிபிம்பம் இல்லைங்கிற பட்சம் வேற இருக்கு. பாமதிக்காரர் என்ன சொல்றார்? கண்ணாடியை நீங்க பாக்குறேன், கண்ணாடியை பார்க்கும் பொழுது கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கண்ணாடிக்குள்ள எப்படி சார் இருக்கும்? அது தின்னா தானே இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு திக்கா நிக்க எப்படி இருக்கும்? 3Dல எப்படி பிரதிபிம்பம் வரும்? விவகாரம் எப்படின்னா, உங்க கண்ணுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போறது, கண்ணாடியில போய் ரேஸ் வந்து விழுது. அந்த ரேஸ் விழுந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரேஸ் உங்க முகத்தை தான் பாக்குறது. ஸோ விவகாரம் என்ன? யூ சி யுவர் ஃபேஸ். இதை பார்க்கும் பொழுது நேரம் டைரக்டா பாக்குறேன், உங்க முகத்தை பார்க்கும்போது போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே ரேஸ் தான் கவனிக்கிறது. ஸோ உங்க முகத்தை யார் பாக்குறேன்? நீங்க தான் பாக்குறேன். கண்ணாடிக்குள்ள என்னமோ தோன்றதே சார், அது பிரமம். கண்ணாடிக்குள்ள நிஜமா ஒண்ணும் இல்லை, கண்ணாடிக்குள்ள இருக்கா போல பிரமம். ஸோ விவகாரங்கள் சில ரேஸ் இப்படி போறது, சில ரேஸ் உள்ள போறதுன்ட்டான். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ, மாடர்ன் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா,
இதை விட நிறைய யோஜனை பண்ணியிருக்கார் நம்ம இதுல அப்பைந்தர் கிரந்தங்கள்ல பரிமளங்கள் கிரந்தங்கள்ல யோஜனை பார்த்து அப்படின்னா இதை விட சில ரேஸ் உள்ள போறது சில வெளில போறது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் சைமல்டேனியஸே ஏற்படுறது எல்லாம் சம்ஸ்கிருதத்துல எழுதி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு அவ்வளவு தூரம் இவங்க புரிஞ்சுக்கலையே தவிர வஸ்தா எல்லாமும் அதுல கொண்டு வச்சிருக்காரு பா. அதனால யதா பிரதிபிம்பா ந வஸ்துவந்தரம் ததா வக்ஷ்யதே நனு சுக்தியஜானமபி சுக்தியவச்சின்ன சைதன்யகதம் வாச்சியம். சார் அஜானம்னு சொன்னா நீங்க எங்க இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் சைத்தன்யத்தில் தான் இருக்கணும். ஏன்னா எது பிரசக்த பிரகாசமோ அங்கேதான் அஜானம் இருக்கணும்னு நீங்க சொல்லிருக்கேன். அஜான ஆசிரியத்துக்கு பிரயோஜகம் என்ன? பிரசக்த பிரகாசத்துவம். இப்பதான் நான் சொன்னேன். எது தானா தெரியணுமோ அதனிடத்துல அஜானம் ஆசிரியித்து அதை மறைக்கணும். சோ அஜானத்துக்கு ஆசிரியமா இருக்கணுமே பிரசக்த பிரகாசமாக இருக்கணும். அதானே விவகாரம். அப்படி இருக்குமே ஆனால் நீங்க சுக்தி சைத்தன்யம் சுக்தி அஜானம் சைத்தன்ய சுக்தியை மறைக்கிறதுன்னு நீங்க சொல்றீல, சுக்தியில இருக்க முடியாது. அஜானம் சுக்தியை வச்சிருந்த சைத்தன்யத்தில் தான் இருக்கணும் சொல்லணுமே. ஓஹோ நனு சுக்தி அஜானம் அப்படி சுக்திய வச்சிருந்த சைத்தன்யகதம் வாச்சம் ததாச்ச அகம் ஜானாமி அகம் இச்சாமி இதுவது அகம் ந ஜானாமி இது ஞாத்ருஸ்தத்வ அனுபவ விரோதா. பாருங்க, அப்ப அகம் ஜானாமி இச்சாமிங்கிற மாதிரி அகம் நஜானாமிங்கிறது ஞாத்திரஸ்த அனுபவமா வராதே. சுத்தி வச்ச சைத்தன்யத்துல தானே அஜானம் இருக்கு. அகமனிடத்துல அகம் நஜானாமின்னு எப்படி வரும்? அகம் ஜானாமின்னு இங்க வரலாம். அகம் நஜானாமிங்கிறது சுத்தி வச்சிருந்த சைத்தன்யத்துல அஜானம் இருக்கணுமே. ஆனால் எனக்கு அகம் நஜானாமின்னு எப்படி வரும் அப்படின்னு டவுட் வந்தா அஜான துவைவித்யாத் இப்பதான் சொல்ல போறோம். அஜானமானது ரெண்டு விதமா இருக்கப்ப, முதல்ல நான் ஆரம்பிக்கிறபடி சொன்னேன், ஜீவனிடத்துல அஜானம் இருந்து பிரம்மத்தை மறைக்கிறது, இது ஒரு பட்சம். பிரம்மத்தினிடத்திலேயே அஜானம் இருக்கு ஒரு பட்சம். சோ அந்த பட்சத்திலையும் சில தோஷங்கள் இருக்கு, இந்த பட்சத்திலும் தோஷம் இருக்கு. அதனால என்ன பண்ணு அத்வைத்தின்னு என்ன அர்த்தம்? சமயத்துக்கு தந்தாவல பேசுற விவகாரம் என்னன்னு ரெண்டும் ஒத்துக்கிறோம். அங்கே ஒரு அஜானம் இருக்கு, இங்கே ஒரு அஜானம் இருக்கு. அது அபானா பாதக அஜானம், இது அசத்வா பாதக அஜானம். இப்படி ரெண்டு தனித்தனியே பேரை வச்சு அபரோட்சஸ்தலத்துல ரெண்டு அஜானமும் போகும், பரோட்சஸ்தலத்துல ஒரு அஜானம் தான் போகும். இப்படின்னு தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப என்னாச்சு, இது ரிஃபைன்மெண்ட். அஜானம் எங்க இருக்குங்கிற இடத்துல ஜீவனிடத்துல இருந்து பிரம்மத்தை மறைக்கிறதுங்கிற ஒரு பட்சம், பிரம்மத்தினிடத்துல இருந்து பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு ஒரு பட்சம். இந்த ரெண்டு பட்சமும் யோஜனை பண்ணி இவனை அவன் வச்சு அவனை இவனை வச்சு கடைசியில என்ன பண்ணினோம்னு ரெண்டு இடத்துலயும் அஜானம் இருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டுக்கும் தனித்தனி பேரு வச்சு அந்த ரெண்டு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிரதிகர்மா வியவஸ்தையில பார்த்தோம். அதை விசேஷமாக இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போற. இத அடுத்த வாரம் முதல் வாரம், ஆகையால் முதல் வாரம் இல்ல